அயன்மேன் 3 படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் ஏர் ஃபோர்ஸ் ஒன்ல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருந்த அபிஷியல்ஸ டோனி ஸ்டார் காப்பாத்துற அந்த பேரல் மக்கி சீன் தான் பயங்கர மாசம் கிளாஸான சீன் அது. ஏண்டா இதெல்லாம் மாசான ஒரு சீனா முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இந்த சீன் மொத்தத்தையுமே இனிஷியலா விஎஃப்எக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா படத்தோட செகண்ட் யூனிட் டைரக்டரான பிரைன் ஸ்மர்ஸ் இந்த சீனை பிராக்டிக்கலா எடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சு முதல்ல ரெட் புல் அப்படிங்கிற ஒரு ஸ்கை டைவிங் டீமை கூட்டு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்றாங்க. அந்த டெஸ்ட் ஷூட் நல்லா போகவே இந்த சீனை பிராக்டிகலா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. டோனி ஸ்டார்க்கு ஒரு ஸ்டென்ட் டபுள், அதுக்கப்புறம் ஒருத்தர் கேமரா பிடிச்சிட்டு இருப்பாரு. மிச்ச எல்லாருமே ஏர் ஃபோர்ஸ் ஒன் அபிஷியல்ஸோட ஸ்டென்ட் டபுள்ஸா இருப்பாங்க. ஏர் ஃபோர்ஸ் ஒன் அபிஷியல்ஸோட ஸ்டென்ட் டபுள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டுங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது சாதாரண நார்மல் ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த எல்லா ட்ரெஸ்ஸுக்குள்ளயுமே பேராஷூட்டை அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த சீனை ஷூட் பண்றதுக்காக ஸ்கை டைவர்ஸ் 12,000 ஃபீட்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்களாங்க. இந்த சீனை மொத்தமா இருக்க பெர்ஃபெக்ட் பண்ண 6 நாள் ஆச்சுங்க. இந்த 6 நாளையுமே எல்லா ஸ்கை டைவர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 to 8 டைம்ஸ் ஸ்கை டைவ் பண்ணிருப்பாங்களாங்க. அதுவும் காகல்ஸ் இல்லாம. என்னதான் இவங்க 1300க்கும் மேற்பட்ட ஸ்கை டைவிங்க பண்ணியிருந்தாலும் காகல்ஸ் இல்லாம 12,000 ஃபீட் ஹைட்ல இருந்து குதிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கஷ்டமான விஷயங்க. அது ஹைலி இம்பாசிபிளான விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களோட வாய்ஸ் எல்லாமே சிக்கிக்குமாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க. அந்த சீனை ஷூட் பண்ண பிறகு விஎஃப்எக்ஸ்ல சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டென்ட் டபுளுக்கு பதிலா அயன்மேன், ஸ்கை டைவர்ஸ் குறிச்ச பிளேனுக்கு பதிலா ஏர் ஃபோர்ஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. பேராஷூட்ஸை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த வயர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா இந்த லொகேஷன்லயுமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. கேட்டீங்களா, ஒரு 10 நிமிஷம் சீனுக்காக எவ்வளவு மெனக்கடல். இதனால தான் எம்சியூ இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட் சினிமேட்டிக் யூனிவர்ஸா இருக்குங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது.